ராஜி, நல்லா எழுது. சரிம்மா. நீ கண்டிப்பா உன் ஆசைப்படியே IPS ஆயிடுவ. சரிம்மா, தேங்க்ஸ்மா. அப்பதா அப்பதா நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்துருமா, நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கணும். ஆமா, சென்னைக்கு நீ கதிர்மா போறிய? இல்ல அப்பதா, கதிருக்கு வேலை இருக்கான். நானு, மீனாக்கா, அத்தை 3 பேரு தான் போறோம். பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரியா? சரிங்க அப்பதா. சாரி அப்பதா. எதுக்குடா? இல்ல, கதிர் அப்படி நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி அப்பதா. விடுமா, அத பத்தி இப்ப பேச வேண்டாம். அவனு என் பேரன் தானே, அவன் ஏதோ சொல்லிட்டான், போனா போது, அதையே நினைச்சிட்டு இருக்காத. நான் போயிட்டு வரேன் அப்பதா. ஒரு நிமிஷம். அப்பா, IPS ஆகணுன்ற எண்ணத்தை உன் மனசுல விதைச்சது உன் சித்தப்பா தானே? சக்திவேல்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? சித்தப்பா, ஆசீர்வாதம் வாங்க கூடாதுன்னா இல்ல, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ண விருப்பம் இருக்காதோன்னு நினைச்சுதான் நானும் கேட்கல. சித்தி, நீங்க வாங்க. 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு ராஜி, நீ நல்லா இருக்கணும் ராஜிம்மா. நல்லா இருமா, கண்டிப்பா நீ பரீட்சையில பாஸ் பண்ணுவ. தேங்க்ஸ் சித்தப்பா. ராஜி, நீ நல்ல மார்க் எடுக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? பத்ரம். தேங்க்ஸ் சித்தி. நான் வரேன் சித்தப்பா. மா, நான் போயிட்டு வரேன். அப்பா, போயிட்டு வரேன். சரிங்க அப்பதா, அப்ப நான் போயிட்டு வரேன். உடம்பு பாத்துக்கோங்க. போயிட்டு வரேன். ஏய், ஒரு நாளைக்கு எம்புட்டு காஃபி தான் குடிப்ப? ஐம் காஃபி லவருங்க, எத்தனை தடவை வேணாலும் குடிக்கலாம். அதுவும் அத்தை அருமையான காஃபி, குடிச்சு பாருங்க தெரியும். ஏய், கேக்க மறந்துட்டேன். பஸ் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு அத்தை. ஓ, 10 மணிக்கு கிளம்பணும்னா காலையில எத்தனை மணிக்கு போய் சேருவோம்? அது ஒரு 6 மணிக்குள்ள போய் சேர்ந்துருவோம். ஓ, இல்ல, முதல் தடவை சென்னைக்கு போறேன், ஒரே படபடப்பா இருக்குடா. அத்தை, நான் IPS ஆனதும் உங்களை இந்தியா முழுக்க டூர் கூட்டிட்டு போறேன். பாத்தியாடா என் மருமகளை? நீ கூட்டிட்டு போ. ஏய் மீனா, அம்மா. மா, மீனா, வாமா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வா, வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இவங்க இதுக்கு வந்திருக்காக. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருங்க, இருக்கீங்க? குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல உட்காருங்க. மாமா வரலையா? அவர் கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிருக்காரு மாப்பிள்ள. இந்தாங்க, வடை சூடா இப்பதான் போட்டேன், சாப்பிடுங்க.
நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. மா என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட போன்ல பேசின, திடுதுப்புன்னு வந்து நிக்கிற. ஏண்டி நான் வரக்கூடாதா? அட மா அப்படி எல்லாம் இல்ல, ஆனா வரதா சொல்லி போன்ல சொல்லலையே, அதான் கேட்டேன். கோமதி, வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. எங்க காபி குடிக்கிறீங்களா? எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். நீங்க சென்னைக்கு போறீங்களாமே? ஆமாங்க. மீனாவும் ராஜியும் போறாங்க, தனியா அனுப்ப வேண்டாமேன்னு நானும் கூட போறேன். மீனா சொன்னா சென்னையில தான் எங்க அண்ணன் வீடு இருக்கு. நீங்க 3 பேரும் அங்கேயே போய் தங்கலாமேன்னு மீனாட்ட கேட்டா அவ வேண்டான்னு சொல்றா. அப்படியா? ஏன் மீனா வேண்டான்னு சொன்ன? அத்த, அவங்கள எதுக்கு போய் நாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணும், அதான் வேணான்னு. நீங்க 3 பேரும் போனா எங்க அண்ணன் ஒண்ணு தொந்தரவா நினைக்க மாட்டாரு. போகலனா தான் தப்பா நினைப்பாரு. மா ஏற்கனவே ஹோட்டல்ல ரூம்லாம் புக் பண்ணியாச்சு. காசெல்லாம் பே பண்ணிட்டீங்களா? அத அங்க போய் பாத்துக்கலாம். அப்ப கேன்சல் பண்ணிடலாம் மீனா. மா பாருங்க, என்னம்மா காலம் கெட்டு கிடக்கு மீனா. 3 பொம்பளைங்களும் ஹோட்டல்ல தங்குறது எனக்கு ஒன்னும் சரியா படல. நீங்க சொல்றதும் சரிதானே. மீனா வேலைக்கு போய் ராஜியும் பரிசைக்கு போயிட்டா நீங்க ரூம்ல தனியா இருப்பீங்களா? இங்க இவ்வளவு சுதந்திரமா இருந்துட்டு அடைச்ச 4 செவத்துக்குள்ள உங்களால இருக்க முடியுமா? அதுவும் தனியா. கஷ்டம்தான். எங்க அண்ணன் வீட்ல பேச்சு துணைக்கு நிறைய ஆளுக இருப்பாங்க. அதானங்களே முக்கியம். எங்க இவங்க சொல்ற மாதிரி அவங்க வீட்லயே தங்கிக்கலாமா? அவங்களுக்கு சிரமம் இல்லைன்னா தங்கிக்க வேண்டியதானே. அவங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது, அவங்களுக்கு சந்தோஷம்தான். மா நீ வேற, அதெல்லாம் செட் ஆகாது. சும்மா எல்லாம் செட் ஆகும், பாத்துக்கலாம். ஏங்க நாங்க அங்கேயே தங்கிக்கிறோம். அத்தை, அப்ப ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ மறந்துட்டேங்க, அதிரசம் சுட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். அவங்க வீட்டுல போய் தங்க போறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் சேர்த்து சுட்டு வச்சிருப்பேன். இருங்க எடுத்துட்டு வரேன். அத்தை, அந்த வீட்ல நமக்கெல்லாம் செட் ஆகாது அத்தை. ஏய், அங்கேயே என்ன குடுத்தனமா இருக்க போறோம்? 5 நாள் தானே, பாத்துக்கலாம் மீனா. இத பாரு, என்னால தனியா ரூம்ல இருக்க முடியாது, மூச்சு முட்டிரும். அது டார்ச்சரான வீடு. மாமா அத்தையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், செட்டே ஆகாது. ஷோ ஏண்டி, அப்படிலாம் இருந்தா உங்க அம்மா நம்மள அங்க தங்க சொல்வாங்களா? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அத்தை. ஏய், உனக்கு தாண்டி எதுவுமே புரிய மாட்டேங்குது. சொந்த பந்தங்கள் சுத்தி இருந்தாதான் ஜாலியா இருக்கும். நம்ம அங்கேயே தங்கிக்கலாம். இது பாரு, சும்மா ஹோட்டல் எல்லாம் தங்க வேண்டாம். இந்தா ஒழுங்கா எடுத்து வை. அந்த சொந்த பந்தம்லாம் செட் ஆகாது அத்தை. என்ன சிரிப்பு இப்ப உங்களுக்கு? அது நான் வரலனா ஜாலியா இருப்பேன்னு சொன்னேல, இப்ப நீ அங்க போய் நல்ல ஜாலியா இரு. ஓகே, மாட்டினடி அந்த பம்பர கட்ட மாட்டேங்கிட்ட. ஐயோ கடவுளே, இவர் வேற நேரங்காலம் தெரியாம கிரிஞ்சு பண்ணிக்கிட்டேன். சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்கு. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். போனதுமே முதல் வேலையா கோச்சிங் சென்டர் போயிடு. அடுத்தது என்ன பண்ணணும்னு அவங்களே கைட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டருமே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராஜி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். எப்படி நான் என்னோட டிராவல்ஸ தொடங்கணும்ன்ற கனவை நீயும் தூக்கி சுமக்கிறியோ அதே மாதிரிதான்
நீ ஐபிஎஸ் ஆகணும்ன்ற கனவை நானும் சுமந்துகிட்டு இருக்கேன். நீ ஜீப்ல வந்து இறங்குற மாதிரி, நீ மெடல் வாங்கும் போது முன் வரிசையில இருந்து கை தட்டுற மாதிரி, எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிக்கும் போது பிரமிப்பா பாக்குற மாதிரி நான் அத்தனை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போய் பரீட்சை எழுத வச்சு உன்னை கூட்டிட்டு வரணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா என் நேரம் எந்த வழியிலயும் அது முடியல. என்ன நீ தப்பா நினைக்காத ராஜி, என் மேல கோவப்படாத. அப்படியே என் மேல கோவம் வந்தாலும் அத இந்த பரீட்சையில காட்டிடாத ராஜி. இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா பரீட்சை எழுது. கதிர் குன்னக்குடியில இருந்தாலும் இல்ல வேற எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல மனசளவுல அவ ராஜி கூட கண்டிப்பா இருப்பான். எக்ஸாம் வாசல்ல நான் வெயிட் பண்றதா நீ மனசுல நினைச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுது. நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணு. சாரி நான் வராம இருக்கிறதுக்கு. பரவாயில்ல, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நீ என் கூட இருக்கிற மாதிரி தான் நான் நினைச்சுப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏய், என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? கண்ணெல்லாம் கலங்க கூடாது என்ன? எங்க சரி பாப்போம். இது என்ன சிரிப்பு? அளந்து கொடுக்கிற மாதிரி. நல்லா சிரி ராஜி, நல்ல புள்ளல, நல்லா சிரி. இதே சிரிப்பு நீ எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது உன் முகத்துல இருக்கணும். ரிசல்ட் வரும்போதும் உன் முகத்துல கண்டிப்பா இருக்கும். ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அப்படி கேட்கும் போது எங்க எல்லாரும் முகத்திலயும் இருக்கும். சரி போலாமா? பஸ் ஸ்டாண்டுக்காவது வருவியா? அது எப்படி வராம இருப்பேன்? கண்டிப்பா வருவேன். போலாம் வா. வா. நீயும் வந்திருக்கலாம். நீங்க மட்டும் ஜாலியா எல்லா இடத்துக்கும் போறிய, என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டீங்க. அரசி, நான் மட்டும் ஐபிஎஸ் ஆயிட்டேனா அதுக்கப்புறம் உன்னை இந்தியா முழுக்க டூர் கூட்டிட்டு போறேன். நீ என்ன அரசியல்வாதிங்க மாதிரி வாக்குறுதிகள் அள்ளி வீசிக்கிட்டே இருக்க? எங்க போஸ்டிங் போட்டாலும் எல்லாரையும் கூட்டிட்டு போலாம்லக்கா. ஆட நீ வேணா பாரு, உனக்கு உள்ளூர்ல தான் போஸ்டிங் கிடைக்கும். நான்லாம் மீனாவுக்கு எங்க தூரமா போஸ்டிங் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த டெக்ராடூன், டார்ஜிலிங் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், நான் இங்க ஜாலியா இருப்பேன். இதுல 2 திருத்தம். முதல்ல நான் மாநில அரசு ஊழியர், எனக்கு வேற ஸ்டேட்ல எல்லாம் போஸ்ட் போட மாட்டாங்க. ஆமா, அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சு நான் வேற ஸ்டேட்டுக்கு போனாலும் இப்ப சார் இருக்கிற குவார்டர்ஸ காலி பண்ண சொல்லிருவாங்க. ஐயோ அவசரப்பட்டியடா. சார் உங்க அப்பா வீட்டுல தான் வந்து உட்காரணும், ஓகேவா? என்னன்னா முகமே மாறிடுச்சு? அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல மீனா. நாம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே இருப்போம். இந்த வாய் கொண்டு குறைச்சல் இல்ல மாட்டேங்கிறோம். வாய் தான் உங்க அண்ணனுக்கு. உன்னோடவா கொன்றுவேன். மாமா என்னப்பா எல்லாரும் கிளம்பிட்டீங்க போல? ஆமா மாமா. மாமா நாங்க 2 பேரும் ரெடி மாமா. அத்தை தான் இன்னும் வரல, பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
என்னப்பா சொல்ற? அவ மதியமே பேக் பண்ணி ரெடி ஆயிட்டாள. கோமதி, கோமதி. அம்மா குடுமா எத்தனை தேடி பேக்க தூக்கிட்டு வர அவரு? குடுமா பேக. ஏய், நீ என்னடி காலையில இருந்து சென்னைக்கு போறேன்னு குதிச்சு கிடந்த? இப்ப நம்ம மூஞ்சிய பார்த்தா வாடி போய் கிடக்க. என்னாச்சு உனக்கு? உங்களை எல்லாம் தனியா விட்டு போறது ஒரு மாதிரியா இருக்குங்க. இந்த பாருங்க, நான் வர வரைக்கும் பத்திரமா இருப்பீங்கல்ல? ஏய், பத்திரமா இருக்காம வேற எங்க போற? ஏய், நீ என்ன குழந்தைகளவா விட்டு போற? முட்டு வருத்தப்படுறவ? அப்படி இல்ல, மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏய், இதெல்லாம் காலையில என்கிட்ட சொல்லிட்ட. ஓ மாத்திரம் மறந்து நீ கவனமா எடுத்துக்க. அரிசி மா, ஒழுங்கா படிக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. டேய் செந்திலு, நாங்க வர வரைக்கும் இங்கே இருந்துடுறா. மா, குவார்டர்ஸ் எல்லாம் பூட்டிட்டுலாம் வர முடியாதுமா. நான் வந்து போயிட்டு வேணா இருக்கேன். அதானே. டேய் டேய், புளிக்குழம்பு வத்த குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சோறு வடிச்சு போட்டு சாப்பிடுங்க, சரியா? டேய், உனக்கு தான் ஆம்லெட் போட தெரியும்ல, வேணா ஆம்லெட் போட்டு சாப்பிடு. அத்தை, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாக. இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும். ஏய் இரு. ஏங்க, பத்திரமா இருப்பியல்ல? ஏய், நீ என்ன இப்படி கெடுக்கிருக்க?